வில் ஆர்னட் என்று அறிஞர் சொல்லுவார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நன்றி உணர்வு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஜாய்ஃபுல் பிகாஸ் ஐ எம் கிரேட்ஃபுல், ஐ எம் கிரேட்ஃபுல். அந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி, மன நிறைவு வருகிறது என்பதை சொல்லுகிறது. பவுலடியாரும் இதைத்தான் சொல்லுகிறார். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 16 to 18 வரை உள்ள பகுதிகளை வாசித்து பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். ஒரு சீன தத்துவ ஞானி, சூபி ஞானி, பல இடங்களுக்கு சென்று போதித்து விட்டு வருகிறார் தன்னுடைய ஆசிரமத்துக்கு. நல்ல பசி, சீடரிடம் எனக்கு உணவு தாருங்கள். சீடர் போய் பார்க்குறாரு, உணவு இல்லை, வாங்கிறதுக்கு செய்கிறதுக்கு காசும் இல்லை. ஐயா ஒன்றுமே இல்லை. உடனே அந்த சூபி ஞானி ஆண்டவரை நோக்கி நன்றி மண்டாட்டை சொன்னார். நமது சீடனுக்கு ஆச்சரியம், சாப்பாடே இல்லை, நீங்கள் வழக்கமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிற நன்றி மண்டாட்டை சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த சூபி ஞானி சொன்னாராம், உணவு இல்லை, ஆனால் அந்த பசியே இருக்குல்ல, எனக்கு பசி இருக்குல்ல, இந்த ஆப்பிடைட், அந்த பசியை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட செல்லுகிறார். அப்போ சாப்பிட்டு முடித்து தன்னை கவனித்து கொண்ட தனக்கு உணவு பரிமாறியவரிடம் பணத்தை கொடுத்து விட்டு, ஐயா உங்கள் சேவைக்கு நன்றி என்று சொல்லுகிறார் ஜனாதிபதி. அப்போ அந்த வேலைக்காரனுக்கு, அந்த பரிமாறுறவனுக்கு எப்படி இருக்கும், சர்வர், அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, ஐயா நான் 15 ஆண்டுகளாக இந்த உணவு விடுதியில் நான் வேலை பார்க்கிறேன், ஒருத்தர் கூட எனக்கு நன்றி சொல்லவில்லை, நீர் சொல்லியிருக்கிறீர், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே நன்றி உணர்வு என்பது நம்மையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது, பிறரையும் மன நிறைவால் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. இயேசுவை பாருங்கள், அவருடைய வாழ்நாளில் முக்கியமான நேரங்களில் நன்றி செலுத்தி இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 41. அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாததுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசு கூட நன்றி சொல்றார். லாசரை உயிர்ப்பிப்பதற்கு முன்னால் கல்லை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஜெபம் செய்து அதன் பிறகு அந்த புதுமையை நிகழ்த்துகின்றார். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19வது வசனம்,